கடந்த அத்தியாயம் 11 அதில் நம்ம படித்ததில் முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, எது தீர்வு என்பதை பதட்டமில்லாமல் யோசித்தால் மட்டுமே நமது பயணம் நம் கைவசப்படும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ சிந்தித்தல், பதட்டமில்லாமல் யோசித்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எதிர்பாராத தடைகள் நம்மை வந்து மோதும் போது அதை மோதி உடைத்திட வேண்டும். நிதானித்து சிந்தித்து சரியான வகையில் அந்த தடைகளை தாண்டலாம் அல்லது தகர்க்கலாம். எது வேணால் நம்மளால் செய்ய முடியும். ஆனால் ஒருபோதும் நம்மளுடைய பயணத்தை கைவிடுவதோ அல்லது பாதையை மாற்றி செல்வதில் தவறில்லை. ஆனால் நம்மளுடைய பயணத்தையே நம்ம கைவிடுவதோ அல்லது தோல்வியை ஒப்புக்கொள்வதோ கூடாது அப்படிங்கிறது தான் வலியுறுத்தி சொல்லப்பட்ட கருத்து. மோதி உடைத்து விடு பாப்பா அப்படிங்கிற அந்த அத்தியாயத்தில். இப்போ நம்ம அத்தியாயம் 12க்குள்ளே போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. நீங்கள் ஷட்டப் பண்ணுங்க, இதுதான் அத்தியாயத்தினுடைய தலைப்பு. இதுக்கு அணிந்துரையாக என்ன சேர்த்திருக்காங்கன்னா, உலகத்தின் எதிர்பார்ப்பை, சுய ஒழுக்கத்தை, சுய நேசிப்பை நமக்கு பெரும்பாலும் சற்று கண்டிப்புடன் தந்தை தான் உணர்த்தியிருக்கிறார். இந்த தொகுப்பு அதை தாயின் அரவணைப்புடன் ஊட்டுகிறது அப்படின்னு ரொம்ப அழகான அணிந்துரையை சொன்னவங்க யாருன்னா, லதா எம்ஆர்ஓஸ், பிரான்ச் மேனேஜர், HDFC பேங்க், நந்தம்பாக்கம், அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அத்தியாயத்திற்குள்ளே செல்லலாம். நீங்கள் ஷட்டப் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அத்தியாயத்துடைய தலைப்பு. வெற்றியும் தோல்வியும், அடைதலும் கைவிடுதலும், எட்டுதலும் ஒதுங்குதலும் எல்லா நேரங்களிலும் திறமை, அறிவு, வாய்ப்பு, பொருளாதாரம் ஆகியவற்றின் அடிப்படையில் மட்டுமே நிகழ்ந்து விடுவதில்லை. ஒவ்வொருவரும் தன்னை உணர்வதிலும் தம்மால் இயலுமென சுயமாக நம்பிக்கை கொள்வதின் அடிப்படையிலும் முக்கியமாக அமைகின்றன. மிரட்டலான அளவில் கட்டணம் வசூலிக்கும் ஒரு பள்ளிக்கூடத்து பிள்ளை அஸ்வின். அதென்ன மிரட்டலான பள்ளி கட்டணம்? ஒட்டுமொத்த உறவுகளில் உள்ள பிள்ளைகள் படிக்கும் எந்த பள்ளியையும் விட அதிகமான கட்டணம் வசூலிக்கும் பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுத்து அதில் படிக்க வைப்பதே மரியாதைக்குரியதென நினைத்தால் அந்த பள்ளியே மிரட்டலான பள்ளி. 12ஆம் வகுப்பு தேர்வை எழுதுவதற்குள் மூச்சு முட்டி இருந்தது அஸ்வினுக்கு. எந்த காலேஜ் போக போற என்றேன். யோசிக்காமல், அப்பா சொல்கிற காலேஜுக்கு என்றான். அப்பா சொல்லிட்டா போதுமா? காலேஜும் டிகிரியும் உனக்கு பிடிக்க வேணாமா? இது வரைக்கும் பிடிச்சா படித்தேன், படிக்க சொன்னார் படித்தேன், அது மாதிரி தான் இதுவும் என மௌனித்தான். அது வெறும் குதர்க்கமான பதில் அல்ல. அந்த மௌனத்தின் கணத்திற்குள் நான் மூழ்க துவங்கினேன். அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளி மாணவி மோனிகா. அதே கேள்விதான். எது கிடைச்சாலும் படிப்பேன். என்ன பொறுப்பற்ற பதில் என்னும் எண்ணத்தோடு, அதென்ன எது கிடைச்சாலும், அப்படி படித்து என்ன செய்ய போற என்கிறேன். ஏதாச்சும் படித்து எங்கள் அப்பாவை மீட்டுடணும் சார். மீட்கணுமா? இங்கிருந்துமா? என் குரல் தணிகின்றது. உரையாடல் மெல்ல கணக்கிறது. மோனிகாவின் அப்பா ஊரில் சிறிய மெஸ் ஒன்று நடத்துகிறார். ஆள் வைத்து சம்பளம் கொடுக்கும் அளவிற்கு வியாபாரம் இல்லை. பரிமாறுவது முதல் இலை எடுப்பது வரை அவரே செய்ய வேண்டும். இலை எடுப்பதிலிருந்து அவரை மீட்க வேண்டும் என்பதுதான் மோனிகா படிப்பதற்கான காரணம். எந்த படிப்பு கிடைத்தாலும் அதை படித்து அதன் மூலமாக அப்பாவை மீட்க வேண்டும். ஏமா, மெஸ்ஸில் இலை எடுக்கிறதுல ஏதும் தப்பு? கேள்வியை முடிக்கும் முன்பே கண்களில் நீர் நிறைகிறது. அது எங்கள் அப்பா சார். ஏன் கண் முன்னாடி ஊரில் இருக்கிறவங்க எச்சி இலை எடுக்கிறத என்னால் தாங்க முடியலை. நான் நல்லா படித்து அவரை அதிலிருந்து மீட்கணும் சார். எச்சில் இலை எடுப்பதில் என்ன தப்பு என்பதுள்ளிட்ட எந்த வாதத்தையும் அந்த நிலையில் நான் முன்வைக்க விரும்பவில்லை. அடைக்கப்பட்டிருக்கும் பள்ளியின் கதவுகள் திறந்ததும் பட்டாம்பூச்சி கூட்டம் போல் சிறகடிக்கும் பிள்ளைகளை நிறுத்தி அடிப்படையான கேள்விகள் சிலவற்றை வீசுங்கள். அஸ்வின், மோனிகா போல பல்வேறு முனைகளிலிருந்து விதவிதமான உதாரணங்கள் தென்படுவார்கள். அவர்களை எது இப்படி வைத்திருக்கிறது, தூண்டுகிறது? இதுவரைக்கும் பிடிச்சா படித்தேன், ஏதாச்சும் படித்து எங்கள் அப்பாவை மீட்டுடணும். இந்த பதில்களுக்கான விதை எது? எதிலிருந்து அடுத்தது என்ன என்னும் கேள்விக்கு பதில்கள் உருவாகின்றன. ஒருவரின் நிலைமை, தேவை மட்டுமே அவர்கள் என்ன விரும்ப வேண்டும், எதை நோக்கி பயணப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பதில்லை.
தம்மீது வைத்திருக்கும் சுய நம்பிக்கையும் சேர்ந்தே தீர்மானிக்கின்றன. சுயமாக தம்மேல் நம்பிக்கை கொள்வதென்பது தனக்கு சாத்தியப்படும் என கருதுவது. வெற்றிகளை பெரு விருப்பத்தோடு எதிர்பார்த்தல். நெற்றியில் சூடும் குறியீடுகள், ஆடையில் அணிந்து கொள்ளும் இலச்சினைகளால் அடையாளப்படுத்துவதன் வாயிலாக சுயநம்பிக்கையை உறுதி செய்ய முடியாது. ஒருவர் தம்மீது கொண்டிருக்கும் சுயநம்பிக்கையை நடத்தை, உடல் மொழி, பேச்சு மற்றும் உரையாடலின் வாயிலாகவே உணர்த்தி கொண்டிருப்பார். ஒருவர் தன்னம்பிக்கை கொண்டவரா இல்லையா என்பதை வெகு எளிதாக கண்டுகொள்ளலாம். தனக்கு சரி எனப்படுவதால் அதை செய்கிறேன் என உறுதியாக நிற்பது, எப்போதும் தேவைக்கும் சற்று கூடுதலாக செயல்படுவது, அப்படி கூடுதலாக செயல்படுவதற்கு சிரமங்களை பொருட்படுத்தாதிருத்தல், இவையே தன்னம்பிக்கையின் அடையாளங்கள். தவறுகள் நிகழ்ந்தால் எந்த பதட்டமும் பொய்யும் இன்றி ஆமாம் என ஒப்புக்கொள்வதும், அனுபவமாக கருதி திருத்திக் கொள்ள முனைவதும் தன்னம்பிக்கையாளர்களின் இலக்கணம். ஏதேனும் செய்திருந்தால் அதற்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை தேடி ஓடாமல் அதுவாக வரும் வரை காத்திருப்பதும், அப்படி அங்கீகாரம், பாராட்டு கிடைக்கும்போது அதை முழுமையாக கனிவோடு ஏற்றுக்கொள்வதும் தன்னம்பிக்கை கொண்டோரின் இயல்புகள். தம்மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் எதை செய்யும் முன்பும் சொல்லும் முன்பும் அதை செய்தால் சொன்னால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பது குறித்தே யோசிப்பார்கள். எல்லா சூழல்களிலும் தமக்கென பாதுகாப்பான வசதியான சூழலை உருவாக்கி கொள்வார்கள். முன்னேறும் தேவை இருந்தாலும் மிகச்சிறிய தோல்வி, ஆபத்துகளை தரக்கூடிய செயல்களுக்கு துளியும் வித்திட முனையமாட்டார்கள். ஏதேனும் தவறு நிகழ்ந்தால் அதை பூசி முழுகி மறைக்கும் முனைப்போடு செயல்படுவார்கள். மிகச்சிறிய ஒன்றை எட்டிவிட்டாலும் கூட பரபரப்பாக அதை பறைசாற்றுவார்கள். பாராட்டும் அங்கீகாரமும் வரும்போது ஒருவிதமான பதட்டத்துடன் அவசரமாக அணுகுவார்கள். தன்னை நம்புதல் என்பது ஒருவருக்கு பிறவியிலிருந்து உடன் வரும் வரம் அல்ல. தன் சூழலை, வாழ்க்கையை, தன்னை உணர்ந்து மெல்ல நம்பிக்கையை கூட்டி தன்னை வலுவுள்ளதாக்கிக் கொள்ளுதல். மோனிகா ஏதோ ஒரு புள்ளியில் இதுவல்ல நம் வாழ்க்கை என தீர்மானித்த கணத்தில் தன்னை வலிமையுள்ளவராக உணர்ந்திருக்கக்கூடும். அதுவே அவரின் நடையை உறுதியாக்குகிறது. எதனோடும் மோதி பார்க்கலாம் என்னும் உந்துதலை கொடுக்கிறது. தன்னம்பிக்கைக்கு காரணமாய் அமையும் பெரும்பான்மையான முடிவுகளின் பின்னால் ஆரோக்கியமான கோபம் இருந்திருக்கும். தமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கவில்லையே என்னும் உரிமைக்கான போராட்டம். அந்த கோபம் இருந்தும் சிலருக்கு தன்மேல் நம்பிக்கை வரவே வராது. அவர்களை இரண்டு சக்திகள் மிக எளிதாக மிரட்டி பணிய வைத்துவிடும். ஒன்று, அவர்களின் ஒவ்வொரு நகர்வின் போதும் உடனிருந்து கேள்விகளால் துளைக்கும் நட்புகளும் உறவுகளும். அவர்கள் அவநம்பிக்கைகளால் வருடுவார்கள். சில நேரங்களில் தங்களுக்கு கிடைக்காதது இவர்களுக்கு கிடைத்துவிடக் கூடாது என்றும் கூட கவனமாக இருப்பார்கள். யாரும் செய்யாத போது, அதுவும் நாங்களே செய்யாத போது நீ மட்டும் ஏன் என்பது போன்ற அவர்களின் ஒற்றை கேள்வி, ஒற்றை பார்வை அல்லது ஒற்றை சமிங்கை போதும் இவர்களின் நம்பிக்கையை முறித்து போட்டுவிட. மற்றொரு சக்தி அவர்களின் அனுமதியோடு அவர்களுக்குள் கால் நீட்டி வாளாட்டியபடி படுத்திருக்கும் குட்டிச்சாத்தான். எப்போதும் உள்ளிருந்தபடியே அலுப்பான முனகளை வெளிப்படுத்தும் விமர்சகனே அந்த குட்டிச்சாத்தான். அவர்கள் அமைதியாக இருக்கும் வரை, அதுவும் அமைதியாக எந்த தொந்தரவும் செய்யாமல் இருக்கும். ஏதேனும் ஒரு வாய்ப்பு வந்து அதை பற்றி கொள்ள அவர்கள் முனையும் போது சுறுசுறுப்பாய் ஓடி வந்து அவர்களின் தோளில் அமர்ந்து தம் கையில் இருக்கும் ஆயுதத்தை அவர்களின் காதுக்குள் பாய்ச்சும். அந்த பாய்ச்சலில் எல்லாம் ஆடிப்போகும். தன் தகுதி மற்றும் நிலை மறந்து புறப்பட்டு விட்டோமோ என்னும் நடுக்கத்தோடு அமர்ந்து கொள்வார்கள். அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்பவர்களில் மிகச்சிலர் மட்டுமே தன் காதில் வேல் பாய்ச்சிய சாத்தானிடம் ஏன் பாய்ச்சினா என கேட்பார்கள். அந்த குட்டிச்சாத்தான் எங்க போற என கேட்கும். விளக்கம் சொன்னாலும் முன் அனுபவம் இருக்கா, உன்னால முடியுமா, உன்னோடு இருக்கும் யாரும் போகல, நீ மட்டும் ஏன், எதுக்கு என அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பும். அஸ்வின் எதை செய்ய முனைந்தாலும் உள்ளே இருப்பவனும் உடன் இருப்பவர்களும்
நீ சொல்றத உன் அப்பா கேட்கவா போறாரு, அவரே செஞ்சிருவார் என இழுத்து அமர வைத்து விடுவார்கள். எல்லாவற்றிற்கும் பதில் தந்து நகர முயன்றால், இதுவரைக்கும் வாழ்க்கையில் அப்படி ஏதாச்சும் செஞ்சிருக்கியா என்னும் கேள்வியால் மிரட்டும். அதற்கும் சமாதானம் செய்து புறப்படுகையில் போகவே போகக்கூடாது என்னும் புலம்பல் ஓலத்தால் உயிர் நடுங்க வைக்கும். இறுதியாக ஏன் போகவே கூடாது என கேட்கையில், நீ அந்த காரியத்துக்கு சரிப்பட்டு வரமாட்ட என்னும் ஒற்றை வரியால் அவர்களை வீழ்த்தும். எந்த காரியத்திற்கு சரிப்பட்டு வரமாட்டோம் என்றெல்லாம் கேட்டு தெளிவடைவது அத்தனை எளிதல்ல. அந்த மாதிரி தெளிவற்ற மேம்போக்கான அச்சத்தோடு ஆதாரமற்ற வகையில் நம்பிக்கையை சிதைக்கும் எதுவாக இருந்தாலும் மறுப்பை சொல்லித்தான் ஆக வேண்டும். எவர் ஒருவரும் உடன் இருப்பவர்களின் குரலை பொருட்படுத்தாது உள்ளுக்குள் இருக்கும் விமர்சகனின் குரல்களை புறக்கணித்து தம்மை உணர்ந்து மேல் எழும்பி வர அனுமதியும் உரிமையும் உண்டு. அப்படி வர விரும்புகிறவர்கள் தம்மை கீழ் இழுக்கும் எந்த சக்திக்கும் சொல்ல வேண்டிய ஓங்கிய பதில், நீங்க நிறுத்துங்க, இது என் வாழ்க்கை, எனக்கு இது வேண்டும், நான் இதை செய்துதான் ஆக வேண்டும். இன்னும் எளிமையாக சொல்வதென்றால், நீங்க ஷட்டப் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பதற்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.